ஹவு மச் ஃபுல் ப்ராக்டிஸ் டெஸ்ட் இஸ் இனஃப். நல்லா பாருங்கள், கொடுக்குறவங்களுக்கு எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். சரியா? 30 டெஸ்ட் உங்களால் இனிமேல் கொடுக்க முடியுமா? கொடுங்க. ஓகே, உங்களால் இனிமேல் 30 டெஸ்ட்டு கொடுக்க முடியுமா? கொடுங்க. ஒரு சில பேரால் 10 டெஸ்ட் தான் கொடுக்க முடியும். சரி, நிறைய பேர் வந்து ஃபுல் சிலபஸ் டெஸ்ட்டுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறப்போ பார்ஷியல் டெஸ்ட்டுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறது கிடையாது. பட் ஆஸ் அன் எஜுகேட்டராக நான் வந்து ஃபுல் டெஸ்ட்டை விட பார்ஷியல் டெஸ்ட்டுக்கு ப்ரியாரிட்டி கொடுங்க. இது வந்து நிறைய பேர் வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னா எடுத்துக்கலாம். சரிங்களா? பட் என்னைய பொறுத்த வரைக்கும் ஃபுல் சிலபஸ் டெஸ்ட்டோட பார்ஷியல் டெஸ்ட் சிலபஸ்க்கு ப்ரியாரிட்டி அதிகமாக கொடுக்கணும். ஃபுல் சிலபஸ் டெஸ்ட் ஆப்வியஸ்லி கொடுக்கணும். பட் அதை விட நீங்கள் பார்ஷியல் டெஸ்ட் நிறையா கொடுத்தீங்கன்னா அதான் உங்களுக்கு பெட்டர். ஏன்? நல்லா பாருங்கள், ஒரு பார்ஷியல் டெஸ்ட்னு சொன்னால் அந்த பார்ஷியல் டெஸ்ட்டில் ஒரு 3 லெசன்ஸ் தான் இருக்கும். மேக்ஸிமம் போனால் 4 லெசன் வச்சுக்கோ. இந்த 4 லெசன்லேருந்து 50 கொஸ்டின்ஸ் இருக்குது. சார் சிம்பிள் சார், 5 லெசன் வச்சுக்கோங்க சார், கணக்கு ஈஸியாக இருக்கும். இந்த 5 லெசன் இருக்குது ஒரு பார்ஷியல் டெஸ்ட்டில். அப்படின்னா ஒரு லெசனுக்கு எவ்வளோ கொஷின் கேட்கலாம்? 10 கொஷின் எதிர்பார்க்கலாம். கரெக்டாக இல்லையா? இப்போ நீங்கள் இந்த 10 கொஷின் எதிர்பார்க்குறப்போ நீ யோசிச்சு பாரு, நீ ஒரு 5-6 கொஷின் தப்பு பண்ணுற. அப்போ நீ யோசிப்ப, என்னடா நம்ம ஒரு லெசன்லேருந்து 5-6 கொஷின் தப்பு பண்ணுறோம், அப்போ இந்த லெசனில் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தெரியல. கரெக்டாக இல்லையா? அப்போ இது வந்து நீ பார்ஷியல் டெஸ்ட் கொடுக்குறப்ப மட்டும்தான் உன்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நம்மளுக்கு நிறைய கொஷினுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா நம்மளுக்கு இந்த லெசன் ஒழுங்காக இல்லைன்னு அர்த்தம். இதே வந்து நீ ஒரு ஃபுல் சிலபஸ் டெஸ்ட்டு கொடுக்குறா, ஃபுல் சிலபஸில் ஒரு 28 லெசன் இருக்குது, 30ன்னு வச்சுக்கோ கணக்குக்கு. சரியா? 30 லெசன்லேருந்து எத்தனை கேள்வி கேட்க போகிறோம்? அதே 50 கேள்வி கேட்க போகிறோம். அப்போ ஒரு லெசனுக்கு எத்தனை கேள்வி? ஒரு கேள்வி இல்லைனா 2 கேள்வி கேட்க வாய்ப்பு. இப்போ 2 கேள்வி கேட்குறப்ப யோசிச்சு பண்ணி ஒரே ஒரு லெசன்லேருந்து 2 கேள்வியை விட்டுட்டேன். நீ என்ன சொல்லு? பரவாயில்ல சார், மிச்சம் இருக்குது பாருங்கள் சார். மிச்சம் எவ்வளோ கொஷின்? நான் வந்து 48 கொஷின் என்ன ஆன்சர் பண்ண முடியுது, 2 கொஷின் பிரச்சனை கிடையாது. ஆனால் இதே வந்து நீ பார்ஷியல் டெஸ்ட் கொடுக்குறப்ப அந்த நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ நீ பார்ஷியல் டெஸ்ட் கொடுக்குறப்ப ஓகே சார் என்னால் ஒரு 8 கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியல ஒரே லெசனில், அப்போ எனக்கு வந்து அதுவே பிரச்சனை. ஓகேவா? எனக்கு அதுவே ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது. அப்படின்னா நீ கண்டிப்பாக என்ன பண்ணுவேன்? அந்த லெசனை ஒரு தடவை நல்லா படிப்பேன். என்ன பண்ணுறது? எல்லா பிவைக்கும் ஒரு தடவை சால்வ் பண்ணிடு. ஏன் கூட உட்காந்தனா நம்ம பார்ஷியல் டெஸ்ட் மட்டும் எவ்வளோ 32 பார்ஷியல் டெஸ்ட் இருக்குது. அப்போ இந்த 32 பார்ஷியல் டெஸ்ட்டுமே நீங்கள் படித்த மாதிரி இருக்கும். ஓகேவா? 32 பார்ஷியல் டெஸ்ட்டில் பார்த்தோன்னா அவ்வளோ கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஃபுல் சிலபஸ் டெஸ்ட் மட்டும்தான் இருக்கும். சரியா? அப்போ பார்ஷியல் டெஸ்ட்டில் படித்தது எல்லாத்துக்கும் அப்புறமே நீ ஃபார்முலா மட்டும் ஃபிசிக்ஸில் படிச்சுட்டு போனால் ஃபுல் சிலபஸ் டெஸ்ட் நீ தாராளமாக அட்டெம்ப்ட் பண்ணலாம். நீ ஒன்றுமே பண்ண வேண்டாம். சரியா? ஃபிசிக்ஸ்க்கு ஸ்டார்டிங் டேஸில் டைம் அதிகமாகும். லேட்டரான போகிறப்ப ஃபிசிக்ஸ் டைம் ரொம்ப கம்மியாக கன்சியூம் பண்ணும். ஏன்னா அதுக்கப்புறம் நீ ஃபார்முலா மட்டும்தான் ரிவைஸ் பண்ணுவேன். ஃபார்முலா ரிவைஸ் பண்ணிட்டு நீ போக எழுத ஆரம்பிச்சிருவேன். ஓகேவா? நல்ல ஒரு அருமையான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஃபுல் சிலபஸ் டெஸ்ட் நான் நிறையா கொடுத்தா தான் எனக்கு சாப்டர் வைஸ் வெயிட்டேஜ் எவ்வளோனே தெரியும் சார். நல்லா பாருங்கள், சாப்டர் வைஸ் வெயிட்டேஜ் யாராலையும் சொல்ல முடியாது. சரிங்களா? சாப்டர் வைஸ் வெயிட்டேஜ் யாராலையும் சொல்ல முடியாது. சார் நீங்களே 3 வீடியோ போட்டிருக்கீங்க, இன்னும் 2-3 நாளைக்கு அப்புறம் இன்னொரு வீடியோ வேறு போட போகிறீங்க, நீங்களே இப்படி சொல்லலாமா? நல்லா பாருங்கள், நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறோம். சரியா? அந்த அனலைஸும் பார்த்தோன்னா ஒரு வருஷத்துக்கான அனலைஸ் கிடையாது, கடந்த 5 வருஷத்தில் 9 கொஸ்டின் பேப்பரோட அனலைஸ். சரிங்களா? ஏன் அப்படின்னா இந்த பேட்டர்ன் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா பொட்டென்ஷியல் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் கெப்பாசிட்டிலேருந்து ஒரு கொஸ்டின் வரும். இன்னொரு வருஷம் பார்த்தீங்கன்னா 4 கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ நம்ம ஆவரேஜாக எடுக்கிறப்ப நம்ம என்ன சொல்லலாம்? 2 வருஷத்தில் 5 கொஸ்டின். அப்போ 2 to 3 கொஸ்டின் நம்ம ஆவரேஜாக எதிர்பார்க்கலாம். சரிங்களா? இப்போது நீங்கள் நிறைய ஃபுல் சிலபஸ் டெஸ்ட் கொடுக்குறீங்க. சார் ஃபுல் சிலபஸ் டெஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறவன் உங்கள் என்டிஏ காரனா? ஃபுல் சிலபஸ் டெஸ்ட்டு என்டிஏ உங்கள்கிட்ட க்ரியேட் பண்ணி கொடுக்குறானா? கிடையாது. அப்போது அந்த டெஸ்ட் சிலபஸ் வந்து எப்படி இருக்கும் தெரியாது. அந்த வாத்தியாருக்கு அப்போதைக்கு என்ன கேள்வி நிறைய எடுக்க தோணுச்சு அந்த கேள்வி எடுத்திருப்பாங்க. சொல்கிறது புரியுதா இல்லையா? ஸோ அதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஃபுல் சிலபஸ் டெஸ்ட் வந்து இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு சில டைம் என்ன ஆகும், கொஷின் பேப்பரோட டிஃபிகல்ட்டி லெவல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்கள் ஃபுல் சிலபஸ் டெஸ்ட்டில் டிஃபிகல்ட்டி லெவல் அப்படி இருக்கா? அது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு மார்க் டெஸ்ட், அவ்வளோதான். அந்த மார்க் டெஸ்ட் அப்படியே எக்ஸாமில் வருமா? வராது. ஸோ இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ தயவுசெய்து அதை வந்து நீங்கள் பக்காவாக பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெஸ்ட்டு நல்லா கொடுங்க. அப்போ தான், ஏன்னா ஒரு சில டைம் என்ன ஆகும், படிச்சுக்கிட்டே இருப்போம். கடைசிக்கு என்ன தோணும், படிச்சுக்கிட்டே இருக்கலாம், சிலபஸ் சீக்கிரம் முடிச்சிடலாம். கடைசியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்து முடிச்சிருப்பீங்க, படித்து மொத்தமாக சிலபஸ் முடிக்கிற பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெசன் மறந்து போயிடும். அப்போ டெஸ்ட்டு வந்து அதுக்காக நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். ஓகேவா? சரி, ஸ்டார்ட் பண்ணலாம்.